பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, மே மாத பலன்கள். இதில் நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, எங்கே நகருதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், அதனால் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அதே மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். புத பகவான் நீச்சமாக இருந்தார், ஆனால் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்தார். சுக்கிரனோடு இருந்ததுனால அவர் 7ஆம் தேதி மேச வீட்டுக்கு வர்றார். வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார், கடைசியாக தான் நகருவார். அதை நான் பலன் வரும்போது சொல்கிறேன். சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார். அது உச்ச வீடுன்னு சொல்கிறது. அதான் சித்திரை மாதம் அவங்களுக்கு. இப்போ அவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வருவார். ரிஷப வீட்டுக்கு வந்தாலும் அவர் வீட்டுக்கு 10ல் இருக்கிறதுனால திக்பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதான் குரு பயிற்சிங்கிறது. இவ்வளோ காலம் எங்கே இருந்தார்? ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது 14ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு போய் அவர் 1 வருஷ காலம் அங்கே தான் இருப்பார். இடையில அதிசாரம் வாங்கி கடை வீட்டுக்கு போவார். அதெல்லாம் நம்ம மாத பலன்களில் விரிவாக சொல்கிறேன். செவ்வாய் பகவான் கடக வீட்டில் பயணம் பண்ணியிருக்காரு, நீச்சமாக இருக்கார். கேது பகவான் ராகு கேது இந்த மாதம் 18ஆம் தேதி பயிற்சி. ராகு கேது பயிற்சி இந்த மாதம் 18ஆம் தேதி. இது வரைக்கும் மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு. கன்னி வீட்டில் இருந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகிறார். அதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். முக்கியமாக இந்த மாதத்தில் 2 பயிற்சி. அது தெருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான். அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் இருக்கின்ற, நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி கொண்டாடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக, உங்கள் நண்பன் என்ற முறையில் ஜோதிடர் டிஎஸ் மோகன்ராவ் சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள். சரி, இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. அதே மாதிரி குரு பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், வழி வந்துடுச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராகு கேது பயிற்சின்னு ஒரு 2 நாளில் வந்துடும், பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எனக்கு ஆன்லைனில் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்போ தான் முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை ஜாதகம் பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க. இப்போது இந்த மே மாதம் பிறந்திருக்கு. இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வேண்டிக் கொண்டே இருக்கும், நினைத்து கொண்டே இருக்கும் குமாரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் மேச ராசியை பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது, அதோட சேர்த்து குரு பேச்சு எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். ஏன்னா மேச ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ஏன்னா எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குன்னு நினைப்பாங்க. மேடான ராசி, கோவக்கார ராசி, மூர்க்கத்தனமாக இருப்பாங்க. நிறைய பேர் இராணுவம், போலீஸில் இருக்காங்க. இந்த வாரம் வந்ததில் அதிகமான ஜாதகம் மேச ராசி தான். சரி பார்ப்போம். பொதுவாக ராசியில் சந்திரன் இருக்குது, அதனால தான் மேச ராசின்னு சொல்கிறோம். ஆனால் புதன் அங்கே வந்திருக்கார். புதன் வரலாமா சார்னா, 6ஆம் வீட்டு கிரகமாக இருந்து புதன் ராசிக்கு வரக்கூடாது. 6ன்னா என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, இதெல்லாம் சொல்கிறது 6. ஆனால் 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன், உங்களுடைய தொடர்புகளை சொல்லுது. 3ஆம் இடமும் ஒரு 20-25% மறைவு ஸ்தானம் தான். ஆனால் அந்த வீட்டு கிரகம் புதன் ராசியில் இருக்கும்போது புதிய தொடர்புகள், புதிய அறிமுகங்கள், பத்திரிகை சம்பந்தமாக, எழுத்து சம்பந்தமாக, கையெழுத்து சம்பந்தமாக, நகைச்சுவை சம்பந்தமாக, கம்யூனிகேஷன் சம்பந்தமாக, மீடியா சம்பந்தமாக நிறைய தொடர்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம்.
ஏன்? 3ஆம் இடம் என்பது மாற்றத்தை சொல்லக்கூடியது, முயற்சியை சொல்வது, டைரக்ஷன், கம்யூனிகேஷன். வெற்றி ஸ்தானமும் 3ஆம் இடம் தான், ஏன்னா அது 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்படிப்பட்ட புதன் ராசியில் இருக்கும்போது சார் ஒரு கிரகம் ஒரு நன்மையை செய்தால் ஒரு பாதகத்தையும் செய்யும். 6ஆம் வீட்டு கிரகம் என்பது ராசியில் இருக்கக்கூடாது. ஆனால் 3ஆம் வீட்டு கிரகம் ஒரு சிறிய மறைவு ஸ்தானாதிபதி என்றாலும் ராசியில் இருக்கும்போது புத்தி நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரன் கூட சேருதான். சந்திரன்னா மதி, புதன்னா புத்தி. அப்போ மதியும் புத்தி ஒன்று சேர்ந்தா நீங்கள் தானே ஜெயிப்பீங்க. சரி, அப்போ 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இங்கே இருந்தார். இப்போ அவர் நகர்ந்து ரிஷப வீட்டுக்கு போயிட்டார். அது நல்லதானா? நல்லது. ஏன்? மேசராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. 5னா நிறைய பேசியிருக்கோம். அதிர்ஷ்டம், காதல், தாய் மாமன் சேரு, தாத்தா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். குழந்தை, புத்திரம் எல்லாம் தான். அப்போ அந்த கிரக ராசியில் இருக்கும்போது நன்மைகள் நடந்தது. இப்போ 2ஆம் இடத்துக்கு போனாலும் இந்த இடத்துக்கு அது 10 திக்பலமாக இருக்கிறதுனால வெற்றியே. என்ன கிடைக்கும்? நான் புதனுக்கு விளக்கம் சொன்னேன். சூரியன் ராசியிலையும் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அப்பானால ஆதரவு, அப்பா உடல்நிலையில் முன்னேற்றம், சூரியன் அரசாங்க காலேஜ் கிடைக்கிறது, அரசாங்க தேர்வு எழுதுறது அல்லது அரசாங்க வேலை கிடைக்கிறது. இத்தனையும் மேசராசிக்கு கிடைக்கும். அதே மாதிரி சூரியனா மருத்துவம். யாராவது மருத்துவம் படிக்கணும்னா படிக்கலாம். சூரியன் எலக்ட்ரிக்கலுக்கும் வரும், படிக்கலாம். ஆக சூரியன் என்பது அரசாங்கம், அப்பா வழி உறவு, அரசாங்கத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும். 5னா உங்களுக்கு 5ஆம் இடம், பிள்ளைங்கனாலேயும் யோகம் இருக்கு. ஆக இந்த மாதம் என்பது சார் எப்பெல்லாம் சூரியன் உச்சமாகுதோ 2ஆம் இடத்துக்கு வருதோ, குரு எப்படி 2ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு நன்மைகள் நிறைய செஞ்சாரோ அதே மாதிரி இந்த மாதம் மே மாதத்துக்கு சூரியனால கண்டிப்பாக நன்மை உண்டு. ரைட். அது மட்டும் இல்லை, இவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் உச்சமாக இருக்காரு 11ஆம் இடத்துல. எப்படி பாருங்க, ராசிக்கு 12ல், சூரியனுக்கு 11ல். ஆக இது ஒரு சிறப்பு. ரைட்டு. 3ஆம் இடத்துல குரு போயிட்டாரா சார்? அதை நான் குரு பயிற்சி வீடியோவில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், அங்கே குரு போகக்கூடாது, அதுலேயும் குருவே போகக்கூடாது. ஆனால் அவர் 3ஆம் இடத்துக்கு போனாலும் டைரெக்டாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால, பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால யோகம் உண்டு, புண்ணியம் உண்டு. அது மட்டும் இல்லை, அவருக்கு இந்த வீட்டுக்கு அதிபதியே குரு தான். அப்போது குரு அங்கேயிருந்து எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, திரும்ப உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? திருமணம் ஆகும். யாருக்காவது வேலை கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை சார் இடத்த மாற்றிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா மாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகம் புதன் ராசியில் இருக்குது, குருவும் 3ல் இருக்கார். அப்போ வேலையை மாற்றிக்கிறேன் சார், ஒரு ஊர் மாற்றிக்கிறேன் சார், டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் சார், கம்பெனியை மாற்றிக்கிறேன், கடையை மாற்றிக்கிறேன்னு மாற்றிக்கலாம். திருமணம் உண்டு, நடக்கும். குழந்தை பாக்கியமும் உண்டு, மாற்று கருத்து இல்லை. அடுத்து அப்பா ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ அப்பா வழி உறவு, சொத்து பத்து எல்லாம் கிடைக்கும். 11ஆம் இடம் லாபம். அப்போ லாபங்கள் நிறைய கிடைக்கும். 11ஆம் இடத்துல ராகு வந்துட்டார். பொதுவாக சொல்லுவாங்க 11ஆம் இடத்து ராகு அள்ளி கொடுக்கும்னு. அப்போ 11னா லாபத்தை விரிவுபடுத்துவீங்க. 11னா சித்தப்பா, அவருக்கும் உங்களுக்கும் இருந்த உறவுகளில் நல்ல உறவு ஏற்படும். ஆக இந்த மாதம் முழுவதும் கொண்டாட்டம் தான். நீங்கள் பயப்படுறது என்ன? சரி, இப்போ 7.5 சனி நடக்குதே சார்னு அது நிறையா விளக்கம் கொடுத்துருக்கேன். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பயப்பட வேண்டியதில்லை. அது 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு, உங்களுக்கு கிடையாது. அது என்ன செய்யும்? படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் மார்க் கம்மியாக இருக்கும், வேலை தர்றவங்களுக்காக இருந்தால் வேலை கிடைக்கும், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கும். ஆனால் வெளிநாட்டு யோகம் உண்டு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிகமான நன்மையே உண்டு. மேச ராசிக்கு இந்த மாதம் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருந்துக்கணும். குடுக்கல் வாங்கலில் இருக்கவங்க, பேங்க் டீலிங், வர செலவில் இருக்கவங்க, டிரைவிங் பண்ணுறவங்க சந்திராஷ்டமம் இருக்குது. அது 3 நாள் முழுமையாக இருக்காது, உங்கள் நட்சத்திர ரீதியாக மாறும். எச்சரிக்கையாக இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.